தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட் எந்த கூட்டணி தெரியுமா? வெளியான முக்கிய தகவல். ராஜ்யசபா தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கணக்குகளையும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களுக்கென்று ஒரு ராஜ்யசபா சீட்டை கேட்டு வருகிறது. தமிழகத்தில் 6 மாநிலங்களுக்கான இடங்கள் இருக்கிறது. அதற்கான தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் தமிழகத்தில் திமுக சார்பாக யாரெல்லாம் போட்டியிடப் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற எதிர்பார்ப்பு நிலவியுள்ளது. 32 எம்எல்ஏக்கள் கொண்ட ஒருவருக்கு ஒரு எம்பி சீட் கொடுக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் திமுகவிற்கு தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கைப்படி பார்த்தால் 4 பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வழக்கில் கையாளும் என்ஆர் இளங்கோவனுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்கிறார்கள். அந்தியூர் செல்வராஜுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என்றும் கூறப்படுகிறது. கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அவருக்கு ஏற்கனவே பலமுறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருப்பதால் அவருக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது என்கிறார்கள். அதேபோல திருச்சி சிவாவுக்கு பலமுறை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதால் அவருக்கு இந்த முறை வாய்ப்பில்லை என்றும் கூறப்படுகிறது. ஆனால் திருச்சி சிவாவுக்கு திமுக தலைமையிடம் நெருக்கம் உள்ளது. அவரும் மு.க. ஸ்டாலினும் இளைஞர் அணியில் ஒன்றாக பயணித்தவர்கள். அவருக்கு மீண்டும் ராஜ்யசபா சீட் கொடுக்கலாமா என்று ஆலோசித்து வருகிறார்கள். காங்கிரசுக்கு 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பதால் தங்களுக்கும் ஒரு சீட் வேண்டும் என்றும் கேட்கிறார்கள். கனிமொழி, வி.என். சோமு மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவதால் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது என்றும் தெரிகிறது. அவருக்கு பதிலாக மற்றொரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலாம். பலரும் இந்த போட்டியில் இருந்து வரும் நிலையில் ராஜ்யசபாவுக்கான விருப்ப மனுவை பலரும் முதலமைச்சரிடம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 4 பேரை முதலமைச்சர் அறிவிப்பார். 1 அல்லது 2 சீட்டுகள் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்படும் என்றும் அறிவாலயம் கொட்டாரத்தினர் கூறுகிறார்கள். தேமுதிக கூட்டணிக்கு வந்தால் ஒரு இடம் கொடுக்கப்பட திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தேமுதிகவுடன் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் பிரேமலதா ஒரு ராஜ்யசபா சீட்டை கேட்டு வருகிறார். இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த ராஜ்யசபா தேர்தல் முக்கியமான தேர்தல். ஏனென்றால் கூட்டணி கட்சிகளை உருவாக்குவதற்கும் கூட்டணி கட்சிகளை தங்கள் பக்கம் இழுப்பதற்கும் இது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கூட்டணிக்கு வரும் கட்சிகள் தங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். ராஜ்யசபா தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக இருக்கும் என்கிறார்கள். அதேபோல அதிமுகவுடன் தேமுதிக ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்க வேண்டும் என்றும் 2025ஆம் ஆண்டு ஒரு கடிதத்தை கொடுத்துவிட்டார். எனவே இந்த முக்கியமான ராஜ்யசபா தேர்தல் சட்டமன்ற தேர்தலின் கூட்டணி கணக்குகளையும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களுக்கு என்று ஒரு ராஜ்யசபா சீட் வேண்டும் என்றும் கேட்டு வருகிறார்கள். வைகோவுக்கு கடந்த முறை ராஜ்யசபா சீட் கொடுக்கப்பட்டது. இந்த முறை வாய்ப்பில்லை. எனவே கூட்டணி கட்சிகளுக்கு 2 இடங்களை கொடுத்துவிட்டு மற்ற 2 இடங்களை திமுக வைத்துக் கொள்ளும். அதில் என்ஆர் இளங்கோவனுக்கு ஒரு சீட் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மற்றொரு பெண் வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது.